வேக வச்ச முட்டைய பூ மாதிரி துருவி எடுத்து இன்னும் சில பொருட்கள் சேர்த்து ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போறோம். வெல்கம் டு பாப்பாஸ் கிச்சன். நான் இப்போ 3 முட்டைகளை நல்லா வேக வச்சு எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கேரட் துருவும் இல்லை, அதை பயன்படுத்தி சின்ன பற்கள் இருக்கிறதுல துருவி எடுத்துக்கோங்க. பெரிய பற்கள்ல துருவினீங்கன்னா கொஞ்சம் பெரிய ஷேப்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியா சின்ன பற்கள்ல பூ மாதிரி துருவி எடுத்துக்கலாம். அப்போ நல்லா சாஃப்டா இருக்கும். பாருங்க, அதே மாதிரியே நான் 3 முட்டைகளையும் நல்லா பூவா துருவி எடுத்துட்டேன். இதோ இந்த மாதிரி இப்போ ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். முட்டையுடைய அளவு நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்ல பொடியாக கட் பண்ணி எடுத்துருந்தேன், அதை உள்ளே சேர்த்துருங்க. கூடவே ஒரு பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்க்குறேன். 2 கொத்து கருவேப்பிலை இலைகளையும் பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்க்குறேன். நீங்கள் மல்லி இலைகளும் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்க்கலாம். 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்க்குறேன். தேவையான அளவுக்கு உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். அல்லது இஞ்சியையும் பூண்டையும் நல்லா பொடியாக சாப் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு கூட சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ இதில் 1/4 கப் கடலை மாவு சேர்க்கலாம். கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அல்லது கார்ன்ஃப்ளவர் சோள மாவு இருக்குல்ல, அதுதான், அதையும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் நான் இன்றைக்கி எந்த காய்கறிகளும் பெருசாக சேர்க்கலை. நீங்கள் காய்கறிகள் சேர்த்தும் செய்யலாம். பூ மாதிரி துருவி எடுத்த கேரட், குட்டி குட்டியாக கட் பண்ண கேப்சிகம், குடை மிளகாய், வேக வச்சு மசிச்ச உருளைக்கிழங்கு, இந்த மாதிரி எது வேணாலும் சேர்த்து செய்யலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்ட பிறகு இப்போ இதில் கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கங்க. நீங்கள் காய்கறிகள் எல்லாம் சேர்க்குறீங்க அப்படின்னா தண்ணீர் சேர்க்க வேணாம், அதில் உள்ள ஈரப்பதமே போதும். இதுவுமே அந்த மாவு அந்த முட்டை கூட நல்லா கலந்து பைண்ட் ஆகி வரணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கிறேன். அதிகமாக சேர்த்துறாதீங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு வடை மாவு இருக்குல்ல, அந்த மாதிரி பதத்துக்கு நான் இப்போ கலந்து எடுத்திருக்கேன். இப்போ கைகளில் கொஞ்சம் ஆயில் தடவிட்டு இந்த மாதிரி கொஞ்சமாக மாவை எடுத்து உள்ளங்கையில் வச்சு லேசாக தட்டி எடுத்துருங்க. நம்ம மசால் வடைக்கெல்லாம் செய்வோம்ல, அந்த மாதிரி. பாருங்கள், சூப்பராக இருக்குது. இப்போ ஆயில் சூடு பண்ணிவிட்டு நல்லா சூடு வந்த பிறகு மீடியம் ஃப்ளேமுக்கு கொஞ்சம் குறைவாக வச்சுட்டு மெதுவாக உள்ளே சேர்த்துடலாம். இந்த மாதிரி வடை மாதிரியும் செய்யலாம். அல்லது குட்டி குட்டியாக துணுக்கு பக்கோடாலாம் செய்வோம்ல, சின்னமாக கிள்ளி விடுறதுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி சேர்த்திங்கனாலும் நல்லா கிறிஸ்பியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு மீடியம் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. கீழே நல்லா செவந்து வந்ததும் திருப்பி வச்சுருங்க. 2 பக்கமும் நல்லா வெந்து செவந்து வந்த பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அதே மாதிரியே எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கோங்க. கடலை மாவு அதிகமாக சேர்த்திங்கன்னா அந்த மாவோடைய டேஸ்ட்டு தான் ஹெவியாக இருக்கும். ஜஸ்ட் அந்த முட்டை வெங்காயம் எல்லாம் நல்லா கலந்து ஒன்றா சேர்ந்து வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் கடலை மாவு சேர்க்குறோம். ஸோ கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு ஆயிலில் போட்டதும் பிரிஞ்சு வர்ற மாதிரி இருக்குது அப்படின்னா கூட கொஞ்சம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். பிரிஞ்சு வந்ததுன்னா ஒழுங்காக மிக்ஸ் ஆகலைன்னு அர்த்தம். ஸோ கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்துக்கோங்க, அதிகம் சேர்த்துறாதீங்க. இப்போ 2வது பேட்சும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா செவந்து வந்த பிறகு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான முட்டை வடை ரொம்ப சுலபமாக ரெடி பண்ணிட்டோம். அல்லது கெட்டியான தேங்காய் சட்னி, குழந்தைங்களுக்கு பிடிச்ச டொமேட்டோ கெச்சப், இந்த மாதிரி எது வேணாலும் கூட நீங்கள் சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் நீங்களும் இந்த சுலபமான முட்டை வடை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.